வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து அக்டோபர் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, கிஃப்ட் நிஃப்டி வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஏன் நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். அப்போது ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து காலையில் நமக்கு 6:30க்கு தொடங்கி அப்படியே நமக்கு போய் மார்க்கெட் வந்து முடியும் போது நைட் 2:30க்கு தான் முடியும். ஸோ அப்படிங்கிறனால ஒரு ஓவரால் நிஃப்டியில் பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் ஓவரால் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிஃப்டி காலையில் நமக்கு 6:30க்கு ஓப்பன் ஆகிருக்கிற பொசிஷன்ஸை வச்சு மார்க்கெட்டில் கேப் அப் கேப் டவுன் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கிஃப்ட் நிஃப்டியை பார்க்குறோம். இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் நேற்று நமக்கு எப்படி மார்க்கெட் நடந்திருக்கு அண்ட் இதனால நமக்கு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எதை வச்சு அனலைஸ் பண்ணுவோம்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சும் பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்குது. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டானா என்னென்னா, மார்க்கெட்டில் ஏற்கனவே பிளேஸ் ஆகிருக்கிற கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ், அதாவது எக்ஸிக்யூட்டட் கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இன்க்ளூடிங் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அங்கே இடத்துல நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன்ஸ் இருக்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அப்படிங்கிறனால இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு கன்ஃபார்ம் பண்ணதை நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சும் கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்ப்போம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நமக்கு எக்ஸ்பைரி டே, நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் வந்து எப்படி பிஹேவ் ஆகிட்டு இருக்கு, அட் த மணியில் மார்க்கெட்டில் எவ்வளோ அதோட ப்ரீமியம்ஸ் வந்து எப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்ப்போம். ஸோ இது எல்லாம் சேர்த்து அனலைஸ் பண்ணும்போது இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நமக்கு நேற்று 3:30க்கு நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது எந்த பொசிஷன்ஸில் இருந்துச்சு அண்ட் இப்போ இருக்கிற பொசிஷன்ஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஏறக்குறைய மார்க்கெட் வந்து நேற்று நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் இருந்துச்சு. 25,180 பக்கம் இருந்துச்சு. அப்போ இந்த 25,180லேருந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கிஃப்ட் நிஃப்டியோட லெவல் வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்போது நமக்கு வந்து கேப் டவுன் நம்ம எதிர்பார்க்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நேற்றும் நமக்கு மார்க்கெட்டில் இதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுன் இருந்துச்சு. ஆனால் என்னாச்சுன்னா, நமக்கு 9:00க்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக கொஞ்சம் மேலே கெயின் ஆகி நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பொசிஷன்ஸில் இருந்துச்சு. ஆனால் 9:00 9:15க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான கெயின் வந்துருச்சு. ஸோ 9:15 வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ராங்காக கன்சாலிடேஷன் தான் இருந்துச்சு. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொன்னோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி நமக்கு 9:00 இல்லைனா 9:15 வரைக்கும் மார்க்கெட் ஃப்ளாட்டாகவே இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சின்ன கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து மார்க்கெட் எப்பயும் போல் நமக்கு வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகும். கேப் டவுனோ கேப் அப்போ அதுக்கான வாய்ப்பு இப்போதைய கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியல. ஆனால் நமக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நேற்று நமக்கு அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, மார்க்கெட் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் கேப் டவுன். ஏன்னா இதுதான் இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நாள் வெள்ளிக்கிழமை 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுலேருந்து. அப்போது 9:00 பொசிஷன்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஒரு 40 பாயிண்ட்ஸ் கீழே இருந்துச்சு. ஆனால் நிஃப்டியில் மட்டும் கிடையாது, கிஃப்ட் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு கேப் அப்பாக தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ரெண்டுமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேப் அப் தான் நமக்கு நேற்று நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கேப் டவுன் எதிர்பார்த்தாலும், சின்னதாக ஒரு கேப் டவுன், ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டோட கேப் டவுன் எதிர்பார்த்தாலும் மார்க்கெட்டில் இன்றைக்கும் ஒரு கேப் அப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போ இந்த நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து சின்ன 24,900 தாண்டி ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 25,000 தொடுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து தொடங்கும் போது 24,933ங்கிற ப்ரைஸில் தான் தொடங்குச்சு. அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மார்க்கெட் அப்படியே சும்மா கீழே வந்துச்சு. அண்ட் இந்த டைமில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் அப்போது 24,900 பொசிஷன்ஸ் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா, நமக்கு புட் ஆப்ஷன்ஸ் வந்து அதுக்கு கீழே எடுத்திருந்தீங்கன்னா நமக்கு லாஸ் தான் வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி தான். ஸோ இப்போ இந்த இதிலிருந்து
நம்ம எஸ்கேப் ஆகி தான் நேற்று பார்த்தீங்கன்னா 25,170 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆயிருக்குன்னு நமக்கு சொல்லலாம். அப்போது இன்னையோட நிஃப்டியோட மார்க்கெட்டில் நமக்கு வந்து இந்த 25,000ங்கிறது முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்து சப்போர்ட்டாக மாறிடுச்சு. அப்போது இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25,000 தான். அப்போ இந்த 25,000லேருந்து தான் மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகும். அப்போது நிஃப்டி வந்து இன்றைக்கி மேபி நேற்று நடந்த மாதிரியே சின்னதாக ஒரு டவுன்ஃபால் காமிச்சிட்டு மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா கண்டினியூஸாகவே நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அப்போது 25,000க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து 25,300 வரைக்கும் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த 25,000க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகி 24,850 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா நமக்கு வந்து நேற்று நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் பிசிஆர் ரேஷியோவை ஒபே பண்ணல. ஆனால் நமக்கு வந்து ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒபே ஆச்சு. ஸோ அப்படிங்கிறனால இப்போயும் நமக்கு ப்ரைஸ் லெவல்ஸை பார்த்தோம்னா 25,000 ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. அப்போது இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் ஆச்சுன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபாலிங் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல அதாவது நேற்று பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் ஃபியூச்சர்ஸில் இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்ஸ் புக்கிங் பண்ணுவாங்க. அப்போது 25,000 இல்லைனா 25,100 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் இருக்கனால மார்க்கெட் சின்னதாக கீழே வரும். அண்ட் இந்த 25,000 தாண்டினா தான் நமக்கு வந்து புட் ஆப்ஷன் சைட் பொசிஷன் எடுக்கணும். அண்ட் 25,000 தாண்டலை அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் மேலே தான் போகும். ஸோ இந்த கீழே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஹோல்ட் பண்ணவங்க எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது சின்னதாக மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆப்ஷன் செயின் நமக்கு இன்றைக்கி நிஃப்டி 50 பார்ப்போம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லாஜிக் இருக்குது. என்னென்னா இந்த டெல்டா வேல்யூ இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் செயினில் போய் நீங்கள் க்ரீக்ஸ் வியூன்னு கொடுத்துட்டு இந்த டெல்டா வேல்யூ வந்து பர் லாட் இல்லாமல் சிங்கிள் ப்ரைஸ்க்கு ஸோ சிங்கிள் ப்ரைஸ் கொடுக்கும்போது எந்த இடத்துல மார்க்கெட் வந்து 0.2 இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோ இருக்கோ அது வரைக்கும் தான் மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்புகள் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்படிங்கிறனால நம்மளோட இந்த பொசிஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது கால் ஆப்ஷன் சைடு 0.2 இல்லை 0.3 இருக்குது. அப்போது இந்த அதாவது 25,200 இல்லைனா 25,250 வரைக்கும் மேக்ஸிமம் மார்க்கெட் இன்னைக்கு புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இந்த ஆப்ஷன் செயினை வச்சும் டெல்டா வேல்யூ வச்சும் சொல்கிறது. அதே மாதிரி நமக்கு புட் சைடு போச்சுன்னா 0.2 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,000 இருக்குது. நம்ம அதுதான் நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அப்போது மார்க்கெட் வந்து இந்த 24,950 வரைக்கும் மார்க்கெட் வந்து புட் சைட் டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ இப்போ இந்த 25,000 தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து 24,950 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற அட் த மணியோட ப்ரீமியம் அதாவது நமக்கு 25,000 கால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக க்ரோவாக இருந்திருக்கும். ஸோ அப்போது இதான் 25,000 காலோட ப்ரீமியம் லோட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நமக்கு பார்க்கும்போது 25,000 காலோட ப்ரீமியம் வந்து நேற்று நமக்கு எவ்வளோவில் இருந்துச்சு, இப்போ கரண்ட் ப்ரைஸ் எங்கே இருக்குன்னா லோடா எஸ். ஸோ நமக்கு வந்து நேற்று தொடங்கும் போது காலோட ப்ரீமியம் வெறும் 28 ரூபா இருந்தது. எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா 120 ரூபா போயிட்டு ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஆவரேஜ் இங்கே எங்கேயாவது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 120 ஏன்னா ஸ்ட்ராங்கான ப்ரீமியம் க்ரோத் இருக்குது. அண்ட் இன்னைக்கு எக்ஸ்பைரி டேங்கிறனால மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. இது வந்து நம்மளோட காலோட ப்ரீமியம். அதே இது நம்ம வந்து புட்டோட 25,000 புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே நேர்மாறாக இருக்கும். மார்க்கெட் வந்து கீழே வந்து டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 6ஆம் தேதி நமக்கு வந்து 120 ரூபாயில் இருந்தது. மார்க்கெட்டில் புட் சைடோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 17 ரூபாய் ஆயிடுச்சு. ஒன்று அதே மாதிரி நமக்கு வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இந்த 24,900 புட்டு வந்து ப்ராஃபிட்ஸ் சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி வந்து 24,900 வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்கிறனால இந்த 24,900க்கு புட் யாராவது ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் பாருங்கள் காலையில் நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏறக்குறைய 90 இருந்துச்சு. இல்லை நம்ம நடுவில் எடுத்திருந்தாலும் ஏன்னா 25,000 டச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு நினச்சி எடுத்திருந்தாலும் 40 ரூபாய்க்கு வாங்கின ப்ரீமியம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 8 ரூபாயாக மாறிடுச்சு. அப்போ எவ்வளோ பெரிய லாஸில் இருக்குன்னு. ஸோ அப்போ இன்றைக்கும் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான மூவ்மெண்ட் நெகட்டிவான மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் புட் ஹோல்ட் பண்ணுறது ஒரு ப்ராஃபிட்ஸ் எதிர்பார்க்குறது புட் ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் எடுக்கலான்னு நினைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஆபத்தான விஷயம் தான் சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ணணும். அதனால தான் நம்ம வந்து ஆப்ஷன் செயினை பற்றி அதிகமாக இன்றைக்கி பேசணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
சென்செக்ஸ். அப்போ சென்செக்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் 82,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ இந்த 82,000 இதுதான் 82,000, அதுக்கப்புறம் 82,500. அப்போது மார்க்கெட் வந்து இந்த 82,000 தான் ஃபஸ்ட்டு டார்கெட். இதிலிருந்து புஷ் ஆச்சுன்னா 82,500. ஆனால் நமக்கு நேர்மாறாக இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, புட் ஆப்ஷன்ஸோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் அதிகமாக இருக்குது. ஆனால் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது இந்த புட் ஆப்ஷன் குவான்டிட்டி வெறும் 9 லட்சமும், ஆனால் இந்த கால் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 10 லட்சமும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இந்த ப்ரைஸ் லெவல் 81,500லேருந்து கீழே போயிடுச்சுன்னா 81,000 வரைக்கும் போகும். அண்ட் 82,000 கிராஸ் ஆயிடுச்சுன்னா 82,500 வரைக்கும் மார்க்கெட் புஷ் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டில் இந்த இடத்துல 82,000 இல்லைனா 82,200 கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் வந்து 82,570 வரைக்குமே புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 82,200ம், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 82,500ம் தான் நமக்கு வந்து சென்செக்ஸை பொறுத்தளவு இன்னையோட ரெசிஸ்டன்ஸ். அடுத்து நம்மளோட பேங்க் நிஃப்டி. இந்த பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 56,000 டச் பண்ணிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால மேபி நமக்கு சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்துட்டு மறுபடியும் 56,000லேருந்து மார்க்கெட் மேலே புஷ் ஆகிறதுக்காக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம டார்கெட் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வாரத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா 56,700 வரைக்கும் புஷ் ஆகும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வச்சுருந்தாலும், அதே சமயம் மார்க்கெட் வந்து இன்கேஸ் நமக்கு கீழே விழுந்துச்சு அப்படின்னா 56,000 ஃபஸ்ட்டு கீழே கிராஸ் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து கீழே விழுறதா அர்த்தம். ஏன்னா இங்கேருந்து நெகட்டிவாக வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துடக்கூடாது. ஏன்னா இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகும்போது 56,000ல் திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த 56,000 கீழே கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 55,500 இல்லைனா 300 வரைக்கும் பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் நம்ம வந்து பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அண்ட் நமக்கு எவ்வளோ தூரம் டார்கெட் வைக்கலாங்கிறதையும் சொல்லியாச்சு. அதே மாதிரி நம்ம நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் ஆப்ஷன் செயினும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ வந்து உங்களுக்கு ப்ரீமியம்லாம் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ ப்ரீமியமில் இன்றைக்கி டிகே வரும். ஸோ அப்படிங்கிறனால உங்களுக்கு ஆப்போசிட் சைடு உங்களுக்கு மார்க்கெட் போச்சுன்னா ஹோல்டு பண்ணி பிரயோஜனம் இல்லை. மேபி கால் ஆப்ஷன் மேபி உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கலாம். அதே சமயம் மார்க்கெட் வந்து இன்னியும் நெகட்டிவாக போகும்னு யாரோ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, காலையில் ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் நமக்கு வந்து 25,000த்துக்கு கீழே வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதா தான் அர்த்தம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி எக்ஸ்பைரி டே நிஃப்டி 50யோடது, அதை மறந்துட வேண்டாம். உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் இதையும் ட்ரஸ்ட் பண்ணி பொசிஷன்ஸ் எடுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.